போறீங்களா? அண்ணா
தருமன் மாமனுடைய பாலிக்காரர் கூடாரத்திற்கு என் மக அபிமன்ய காவலுக்கு அனுப்புறேன்னு சொல்றீங்களே. அவன் 5 சிறு வயது அவன் அறியாத பருவம், அவன் கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவம், பச்சில குழந்தை பால்மனம் மாறாத பச்சில குழந்தை என்ன என் மக அபிமன்யு. அவனுக்கு விளையாட்டு வயசுல அழைத்து சென்று காவலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்களே, இது நியாயமா கண்ணா? வேண்டாம் அண்ணா. பாலைக்கு ஒரு கொலை போல நான் ஒரே ஒரு மகனை நான் ஈண்டெடுத்து வைத்துள்ளேன். தாய்க்கு தலப்பலன்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட என் மகனை அந்த பாரத போருக்கு அழைத்து சென்று என் மகனை பலி கொடுக்க உனக்கு மனசு வந்துதான் கண்ணா? இருக்கட்டும். பிறகு வேற ஏதாவது வார்த்தையில் இருக்கிறதா? எங்க அண்ணன் தான் என் மகனை காவலுக்கு அழைத்து போக மனம் துணிது வந்தாரு. உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? நமக்கு இருப்பது ஒரு மகன் தானே, நான் மகனை அழைத்து போக எப்படி சாமி உங்களுக்கு மனசு வந்தது? கண்ணே, உங்கள் மனம் கல்லாயில இருப்பா சாமி. கண்ணே தேவி, நீ அழுது புல வேண்டாம் கண்ணே. நம்முடைய மாமாவட்டு எம்பெருமான் மாயக்கண்ணன் ஒரு முடிவு எடுத்தால் அது சரியாகத்தான் இருக்கும். அர்ஜுனா, வேண்டவே வேண்டாம். யார்? உன் மனைவி மனக்கலக்கத்தோடு எங்க அண்ணன் ஒரு முடிவு எடுத்தா சரியா இருக்குமா? உண்மைதானே? அண்ணா நீ சூழ்ச்சிக்கார கண்ணன் அல்லவா? உன் சூது எல்லாம் எனக்கு தெரியாது நினைத்தாயா? நீ மாயக்கார கண்ணன். நீ உன் மாயம் அனைத்தும் நான் அறிவேன். நான் உடன் பிறந்த தங்கைனா நீ என்ன நினைப்பாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். இப்படித்தான் அன்று பாரத போர் முடிவு செய்து வந்தாய் நாடு கேட்க போய். அதற்கு பிறகு அர்ஜுனனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிறந்த நல்ல அரவானாகப்பட்டவன் துரியன் இடத்திலே களபலிக்க வரன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தான். நீ நல்லவனாட்டம் கண்ணை, எங்க அண்ணன் நல்லவனாட்டம். நான் அதான் அரவானை பலியிலிருந்து காப்பாற்றுவோர் காப்பாற்றி, சரி துரியன் பக்கமாக நீ பலிக்கு போனா உன் தந்தைமார்கள் தோற்று விடுவார்கள், துரியன் பக்கமா போவாதான் சொல்லி தந்திர மார்க்கமாக அழைத்து வந்து நாகக்கண்ணிக்கும் அரவாதான் அர்ஜுனனுக்கு பிறந்த எங்கள் மகன் நல்ல அரவான உன்னுடைய சூது வார்த்தையை நம்பி இந்த பாரத போர் துவக்கம் செய்வதற்கு முன்பதாக அந்த நல்ல அரவானை பலி கொடுத்தது மறந்தேன் என்று அன்று இந்த பெத்த வயிறு பத்து எரிவது போல என் தங்கையாக விளங்கக்கூடிய நாகக்கண்ணி எவ்வளவு அழுதிருப்பா, எவ்வளவு புலம்பிருப்பா. உன் காலை பிடிச்சு மன்றாடி கேட்டா, நீ விட்டையா என் மக அதான் அரவான நீ களபலி கொடுத்த. அன்று என் மகனை களபலி கொடுத்தது போதாது பத்தாத இந்த தினமாக இந்த சுபத்திரைக்கு அர்ஜுனுக்கு பிறந்த வீர மகனாக விலகி வரக்கூடிய மக அபிமன்யு இந்த பாரத போருக்கு அழைத்து சென்று என் மகனை பலி கொடுக்க நீ என்ன வைத்தாயா? உனக்கு தர்மமாக போக
விட்டோம். என் மகனை விட்டு இரு, இரு. நான் வைத்திருப்பது ஒரு மகன். சாட்டை முழுவதும் சொல்லி முடித்து விட்டாயா? இப்பொழுது இவர்களுக்கெல்லாம் நான் பாவி, நீ நிரபராதி, அப்படித்தானே தோணுகிறது? உண்மைதானே? இப்ப நான் உங்களுக்கு பாவி மாதிரிதான் தெரியுறேன். சரி, ஒரு முடிவு செய்து விடலாம். அரவானை வெட்டி பலி கொடுத்தோம். அரவானை எதற்காக வெட்டி பலி கொடுத்தோம்? இந்த நாட்டுக்காக, நகரத்திற்காக. அன்று தருவர் பகடையாடினாரே, என்னை ஒரு வனம் அளித்திருந்தால் நாடு நகரம் அளித்திருக்க தேவையில்லை, 13 வனவாசம் புறப்பட தேவையில்லை, இன்று இந்த நிலைமை இருக்க தேவையில்லை, அரவானை வெட்டி பலி கொடுக்க தேவையில்லை. இன்று நான் வந்து உன்னிடத்தில் புலவ வேண்டிய அவசியம் கிடையாது. உச்சிக்காரன் நான் புறப்படுகிறேன். கபடு சூடு தெரியாத என்னை பார்த்து சூழ்ச்சிக்காரன் அழைத்து விட்டாயே. வேறு யாராவது சொல்லியிருந்தால் பொறுத்திருப்பேன். நகையும் சதயமாக என்னோட ஒட்டி பிறந்தாயே சுபத்திரா, என்னை பார்த்து சூழ்ச்சிக்காரன் என்கின்றாயே. மனம் பொறுக்கவில்லை அம்மா. என் பெத்த மகன் பாக்குறதா, என் மாலையிட்ட கண்ண என் மன்னன்னு பாக்குறதா, இல்ல கூட பிறந்த என் தமையன்னு பாக்குறதா? சரி, என்னை விதியே சிக்க வைத்து விட்டாயே கண்ணா. உன் கண்ணீரை காண்பது என்னால் முடியவில்லை. மனம் கவலை கொள்கிறது. உன் மகன் அபிமன்னனுக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது, அவன் காவலுக்கு போகக்கூடாது, அவ்வளவுதானே? ஆமா. ஆனால் அபிமன்னனும் காவலுக்கு போகக்கூடாது. சரி, நான்முக சண்டைக்கு புறப்பட வேண்டும். முடிவு ஒன்றுதான். எப்படி? இவர்கள் 4 பேரும் நான்முக சண்டைக்கு புறப்பட்டும். சரி, துரியோதனாதி படைகள் எல்லாம் வந்து தருமனை கொல்லட்டும். பாண்டவர் 5 எந்த ஒரு அபயம் நேரக்கூடாது என்று அத்தியாகப்பட்ட குந்தமாதேவிக்கு நீங்கள் சத்தியம் செய்துள்ளீர்கள். மறந்து விட்டீர்களா? என் பெரிய மாமன் தருமரையும் காக்க வேணும், என் கணவனையும் காக்க வேணும், என் பாண்டவரையும் காக்க வேணும், என் மகனையும் காக்கணும். எனக்கு 2 கண்ணை போலன்னா என்னதான் வழி? அனைவரையும் காக்க வேண்டும் என்று சொன்ன வாயால் அண்ணா உன்னையும் காக்க வேண்டும் என்று உருவாய் வார்த்தை கூறியிருக்கிறோம் அல்லவா? நான் மட்டும் உனக்கு என்ன பாவம் செய்தேன்? அம்மா, கவலையப்பட வேண்டாம். தேவி இதோ இருந்தாலும் அர்ஜுனா, மாமா, உன் மனைவி தயங்குகிறான். உன் அபிமன்னன் சின்ன சிறிய பிள்ளையாக இல்லை, உன் மனைவிக்கு இன்னும் சின்ன சிறு குழந்தையாகவே அவன் தோன்றுகின்றான். அவனுக்கும் திருமணம் ஆனது என்பது அவளுக்கு நினைவுபடுத்து. அவளும் வில்வத்தை மல்யுத்தம் கதாயுத முயற்சி எத்தனை போட்டியும் என்று உன்னை விட வீரசாலி என்பதை அவளுக்கு ஊக்கப்படுத்தும். கண்ணே சுபத்ரா, நம்முடைய மானாவட்டு வீர அபிமன்னனுக்கு இன்று நாங்கள் சண்டைக்கு அனுப்புவதற்காக வரவில்லை, பாசறை காவலுக்கு வைப்பதற்காக தான் வீர அபிமன்னனை அழைத்து போகலாம் என்று வந்தோமே. நீ நினைப்பதை போல இன்று சண்டைக்கு நாங்கள் அனுப்பவில்லை அம்மா. அண்ணா, இதோ நம்முடைய மகனாவட்ட வீர அபிமன்னன் திருமணமானவன். அது மட்டுமல்ல, புலிக்கு பிறந்து ஒருபோதும் பூனையாகாது, கிடையாது. அப்படியே பூனையானாலும் 20 நகங்கள் தான் இல்லாமல் போய்விடுமா? இதோ இந்த ஆனாலும் நடத்தினார். ஒரு கையில் நாடி போட்டி, மறு கையில் அம்பு எய்தினால் நம்முடைய மானாவட்ட வீர அபிமன்னன் 2 கரங்களிலுமே 2 வில்லை வைத்துக் கொண்டு 2 கரங்களினாலும் வில்லை எய்தக்கூடிய வல்லமைசாலி கொண்டவன். அப்படிப்பட்ட அபிமன்னனை நீ தாழ்த்தி பேசுவது சட்டம் சரியில்லம்மா. அவன் வீரத்தை நீ அவன்படுத்துகிறாய். ஆனால் தங்கையே, உனக்கு அவன் மகன் உண்மைதான், எனக்கு அவன் மருமகன். உன்னுடைய மகனுக்கு ஆபத்து என்றால் என் மகள் கமல சுந்தரிக்கும் ஆபத்துதான். புரிகிறதா இல்லையா? அப்படிப்பட்ட அபிமன்னனை நான் சும்மா விட்டு விடுவேனா? அவனை பார்த்து கொள்கிறேன் அம்மா, கொள்கிறேன். என்ன வார்த்தை இது? ஏனம்மா பார்த்து கொள்கிறேன்னு சொல்றீங்களா? இது நியாயமா? வார்த்தையில ஒரு சூதனை அப்பயே சரியா போச்சா? என் மகனை பார்த்து கொள்றேன்னு சொல்றாரு, இது நியாயமா? ரொம்ப இருக்கிறது. அம்மா, நான் போல என்ன சொன்னேன்? சொல்லக்கூடாது. என்னதான் சொல்றது? சரி, அவனை காத்துக் கொள்கிறேன். சரி அண்ணா, எத்தனை வார்த்தை சொன்ன போது உங்கள் இருவருக்கும் ஏற்க வராது மனது. வேணா ஒன்று செய்கிறேன். எப்படி? என் மகன் அழைத்து ஒரு வார்த்தை நான் கேட்கிறேன். சரி,
அவனுக்கு விருப்பம் இருந்தா நீங்க கூட்டிட்டு போங்க. அவ்வளவுதானே. அவன் வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா நீங்க மறு வார்த்தை பேசாத அந்த ஆனந்தம் போயிடணும். என்னிடத்திலே சவாலா? வேண்டாம் என்ற வார்த்தை அவன் வாயிலே வந்து விடுமா? அவன் அர்ஜுனுக்கு பிறந்தவன், உண்மைதான். என் பேச்சை கேட்பவன். அபிமன்யன் ஒருபோதும் முன்வைத்த காலை பின் வைப்பது கிடையாது. சரியா? அவன் அழைத்து கொண்டவா, அவனுக்கு விஷயத்தை சொல்வோம். அவனுடைய விருப்பம் என்பது அவன் வாயாலே கேட்டுக்கொள்வோம். அபிமன்னா, யாரே கேளுங்க சமயர்களே, இவ்விதமாக அபிமன்யு சமைக்கு வருகிற விதம் காண்க.